செல்வி அம்மா அம்மா சொல்றாங்க பொறுத்து கொள்ளுதல், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இதெல்லாம் இல்லாதது ஒரு காரணங்கிறாங்க. பிறகு நேசிக்கிற போது தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை மறைத்து நிறைகளை மட்டுமே சொல்லி சொல்லி நேசிச்சு திருமணம் செய்து கொள்வது, வாழும்போது இந்த குறைகள் தெரிய வரும்போது அதனால ஏற்படுகிற மனக்கசப்புகள் பிணக்குகள் எல்லாம் காரணங்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்கம்மா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பங்கள் இல்ல கணவன் மனைவியே இடையே உள்ள பிரிவு இதற்கெல்லாம் காரணம்னு பார்த்தா ஒரே வார்த்தை ஈகோன்னு சொல்லி நம்ம ஒரு பிளாங்கெட்டை நம்ம போட்டுட முடியாது. ஏன்னா நாங்க நிறைய வழக்குகள் பாக்குறோம். இதுல ஒரு அனாலிசிஸ் பார்த்தோம்னா எதுக்காக இப்படி சிதைஞ்சு இருக்கு, அதுவும் இன்ஃபேக்ட் சென்னை என்ன சொல்றாங்க, டிவோர்ஸ் கேபிட்டல், நாட் சென்னை, தமிழ்நாடு இந்தியால டிவோர்ஸ் கேபிட்டல் சொல்றாங்க. அவ்வளோ அதிகரிச்சு கொண்டிருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா என்னோட ஸ்மால் அனாலிசிஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள், ஆணிடமும் சரி பெண்ணிடமும் சரி எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு இருக்கு. அதுவும் இப்போ இந்த காலகட்டத்துல வித் குளோபலைசேஷன் உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. இட் இஸ் தேர் ஆன் ஃபேஸ்புக், ட்விட்டர் பார்க்கலாம், நீங்க நெட்ல ஓபன் பண்ணலாம், வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் இன் மொபைல். சோ உங்களுக்கு பறந்து இருக்கு, உலகமே பறந்து இருக்கும் போது ஒவ்வொருத்தர் வர வளர்ப்பு தரன், இப்போ ஒருத்தர் வந்து கிராமத்துல வளர்ந்திருக்கலாம், இன்னொருத்தர் நகர்ப்புறத்துல வளர்ந்திருக்கலாம், ஒருத்தர் வந்து ஒரு கொஞ்சம் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்கலாம், இன்னொருத்தர் வந்து அரசாங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். சோ அவங்களுடைய அப்ரிங்கிங்கோட சேர்த்து வாழ்வின் எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு இருக்கும் போது அந்த எதிர்பார்ப்புகள் மீட் அவுட் ஆகாத போது பையனும் சரி பொண்ணுக்கும் சரி then there's a crack initial stagesல. அதனாலதான் ஒரு ஆண்டு கூட முடியாம கூட நிறைய பேர் அதுக்குள்ள வழக்கறிஞர்கள்ட்டையும் சரி இல்ல ஃபேமிலி கோர்ட்ஸ் கிட்டயும் போயிட்டு இல்ல எங்களை எப்படியாவது பிரிச்சுடுங்க. இன்ஃபேக்ட் அவங்க லவ் மேரேஜா கூட இருக்கலாம், ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். பட் மேரேஜ்ன்ற பொறுத்த மட்டும் வரும்போது somewhere there's a crack. இந்த எதிர்பார்ப்புகள் மீட் அவுட் ஆகும் போது டெஃபினெட்லி there's a problem. சோ சுலபமா நம்ம ஈகோன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது ப்ராப்ளம் சகிப்புத்தன்மை இருக்கான்னு பார்த்தோம்னா யாருக்குமே சகிப்புத்தன்மை இல்ல. இதுல வந்து எனக்கு முழுமையா உடன்பாடே இல்லை. அதாவது பெண்களுக்கு அதிக சகிப்புத்தன்மை இருக்கணும்ன்றது எங்கேயுமே சொல்லப்படல. நம்மளாவே காலகாலமா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெண்ணா இருந்தா இவ பொறுத்துட்டு போகணும், இவ வந்து அடங்கி போகணும், ஒடுங்கி போகணும். அதனால இவ்வளவு காலங்கள் அதே மாதிரி நம்மளோட பெற்றோர்களும் சரி இல்ல நம்மளோட தாத்தா பாட்டியிலும் கூட ஓரளவு நாட் மச் டிவோர்ஸ் ரேட்ஸ். ஏன்னா பெண்கள் வந்து ஓகே குழந்தைகள் பிறந்தாச்சு, இனிமே நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, அவளுக்கு நல்ல கல்யாணம் பண்ணணும், ஆகையால நம்ம சகிச்சுட்டு போனோன்ற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கு. இதுல யாருமே இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல ஒன்னு எழுத்தாளர் சார் கூட சொன்னாரு, நிறைய பெண்கள் படிப்பறிவு வந்திருக்கு. சோ படிப்பறிவு வந்ததுனால குடும்ப வாழ்க்கை இல்லன்றது நான் சொல்ல வரல. படிப்பறிவு இருக்கும் போது நமக்கு சாய்ஸ் இருக்கு, நமக்கு விருப்பம், இது சூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு, நமக்கு ஃப்ரீடம் இருக்கு. ரொம்ப முக்கியமானது சுதந்திரம், டு சாய்ஸ், ஃப்ரீடம் டு சூஸ். நமக்கு ஆசை, பேராசை, எல்லாரும் போல நம்ம வாழ்வு தரம் பெருசா இருக்கணும், சீக்கிரமா பணக்காரன் ஆகணும். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம உட்படுத்தி கொள்றதுனாலதான் இந்த எல்லாமே எல்லா ரிலேஷன்ஷிப், பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம கையை தூக்கி சொல்ல முடியும், ஐ ஹேவ் எக்ஸலென்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, இன்னொரு காலகட்டத்துல வேற ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுடைய திங்கிங் மாறுது, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மாறுது, நம்மளோட போஸ்ட் மாறுது, பொசிஷன் மாறுது. அதுக்கேத்த மாதிரி சரி நான் இவரை ஃப்ரெண்டா பிடிச்சோ எனக்கு என்னால வாழ்வுல மேலோங்கி இருக்க முடியும். சோ செவரல் ரீசன்ஸ் இருக்கு இந்த சிதைவுக்கு பின்னாடி. சோ அதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கும் இதே. அதனாலதான் 1 இயர் முன்னாடி மட்டும் வர்றதுல கல்யாணம் 20 ஆண்டுகள் கழிச்சு கூட நிறைய பெற்றோர்கள் வராங்க விவாகரத்து கோரி. நீங்க பெரிய பெரிய பசங்க, சிலர் காலேஜ்ல இருப்பாங்க, சிலர் பசங்க கல்யாணம் கூட ஆயிருக்கும், வந்து எங்களுக்கு இனிமே சேர்ந்து வாழ முடியாதுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சோ நம்ம நினைக்கிற பேசும்போது இன்னும் நிறைய ரீசன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஐயா திருநாவுக்கரசு ஐயா, நீங்க சொல்லுங்க. நீங்க திருமணங்கள்னு புத்தகமே எழுதியிருக்கிறீங்க, நீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திருமண உறவுன்றது வேற, குடும்ப உறவுன்றது வேற. அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ரெண்டையும் போட்டு கலந்து பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இப்ப குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு குடும்பம்னா என்னன்னே தெரியாது. அதான் உண்மை. இப்ப நம்ம வழக்கத்துல சொல்றோம், என்னுடைய நிறுவனமா ஒரு குடும்பமா இருக்குது,
என்னுடைய இன்னும் சில பேர் அதிகபட்சம் போய் என்னுடைய கட்சி கூட குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது குடும்பம் அப்படின்னா அங்கு சட்ட திட்டங்கள் கிடையாது. இத மக்கள் ரொம்ப முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சமூகத்துல நீங்க ஒரு வாழும்போது சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு வாழணும். குடும்பத்துல சட்ட திட்டங்கள் கிடையாது. உரிமைகளும் பொறுப்புகளும் அதிகம். ஆமா, அத மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அது குடும்பமாக இருக்கும். இப்ப பொறுப்புகள் உரிமைகள்னு வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நான் மத்தவங்களுக்காக சிரமப்படுறதுக்கு தயார், மத்தவங்களுக்காக கருணை காட்ட தயார், மத்தவங்களை ஏறி சுமக்க தயார் அப்படின்ற அளவுக்கு இருக்கும்போது தான் அது குடும்பமா மாறும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா குடும்பங்கள் இப்ப நீங்க அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் என் கூட பிறந்தவங்க 7 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ். எங்க அம்மாவுக்கு பிறந்தது 14 பேர். அதுலதான் குழந்தைங்க செத்தது போக மிச்சம் இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படி குடும்பம்னா, பெரும்பாலும் கடந்த காலங்கள்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்க்கவில்லை. இம்மீடியட் பெற்றோர்கள் இருக்காரு இல்லையா, என் பிள்ளைய நான் வளர்க்கல. எங்க அப்பாவை பார்த்து எனக்கு அவ்வளவு பிடிப்பு கிடையாது, பட் எங்க தாத்தாவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிப்பு. எங்க அப்பா எனக்குள்ள உறவை விட எங்க தாத்தா உறவு, என்னுடைய பாட்டி உறவு அதிகம். இன்னைக்கு அது சிதைந்து போயிடுச்சு. அது மிக முக்கியம். அடுத்தபடியாக குடும்பங்கள் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்காக சிறுமைப்படுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய கல்யாணங்கள்ல போனீங்கன்னா மச்சானே கிடையாது. மச்சான் இருந்தா தானே அவனுக்கு மரியாதை பண்ண முடியும். ஏன்னா யாரையோ கூட்டிகிட்டு வந்துதான் மச்சான் மரியாதை எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. மாப்பிள தோழனே கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் மாப்பிள தோழனா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஆளாகி போயிடுச்சு. அதனால குடும்பங்கள் சின்னதாக சின்னதாக உறவு முறைகள் இல்லாம போயிடுச்சு. சோ குடும்பம்னு என்ன அப்படின்னா, தர்மம், நீதி, நியாயம், கடமை, கட்டுப்பாடு, இது இருக்கிறதுக்கு பேர் தான் குடும்பம். பட் இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பொறுப்புகளும் சுதந்திரங்களும் அதிகமாகிட்டே வருது. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா கருத்துணர்வு, என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு சுதந்திரம் அதிகம். அதனால உங்களுக்கு சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் அதிகமா வந்துச்சுன்னு போது எல்லாரும் இப்ப அவங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு ஆகின பிறகு கருத்து மீறல்கள் தான் இன்னைக்கு அதிகம். ஆக்சுவலி உறவு மீறல்களை விட கருத்து மீறல்கள் இன்னைக்கு அதிகமா போயிடுச்சு. நான் இப்ப ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட, இப்ப ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, ஃப்ரெண்டு குடிக்க சொல்றான். குடிக்க சொல்றவனுக்கு வேறு ஃப்ரெண்டா? அவன் குடிக்க சொல்றது மோசமான விஷயம். அடின்னு சொல்றான், அவனுக்கு பேரு ஃப்ரெண்டா? பட் இவன் அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்றான், அவனுக்காக கஷ்டப்படுறான். வீட்டுல அப்பா படின்னு சொல்றாரு, கோவம் வருது. செலவு பண்ணாதடான்னு சொல்றாரு, கோவம் வருது. அதாவது என்ன விஷயம் நல்லது, என்ன விஷயம் கெட்டது அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணி எதுக்கு முன்னுரிமை தரணும். இப்ப கல்யாணம்ன்றது எப்படின்னா, முதல்லலாம் இயல்பா நடந்துச்சுங்க. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்து எனக்கு முன்னால தலைமுறை கல்யாணம் பண்றது நீங்க வாழல, சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, அது பாட்டு குடும்பம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி முதல்லாம் பிள்ளைங்களை நம்ம வளர்க்கல, இப்ப வளர்க்கிறோம், அதனால தப்பா இருக்குது. அதுவும் இப்ப எப்படி வளர்க்கறோம்னா, இயற்கையான சூழ்நிலை வளர்க்கல, பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், நல்ல சத்துணவு கொடுத்து. அதனால அது பெரிய பெரிய தாக்குதல்களுக்கு எல்லாம் அது தாங்க முடியாம போயிடுது. நாட்டுக்கோழி நல்லா இருக்கும், நம்ம பிராய்லருக்கு பாருங்க, திடீர்னு செத்தா 1 கோடி கோழி செத்து போச்சுன்னு பேப்பர்ல படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா தடுப்பு சக்தி கிடையாது. இயற்கையான இயல்பான வரைகள். அடுத்தது இன்னொரு முக்கியமா நான் உணர்றது என்ன அப்படின்னா, கல்வி முறையில இப்ப விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அந்த காலத்துல மொழி பாடத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் இருந்தது. மொழி பாடத்துல சொல்லி கொடுக்கப்பட்டதெல்லாம் என்ன? நீதி, நேர்மை, தர்மம், நியாயம்தான். இப்ப அன்னைக்கு ஆங்கில பாடப்புத்தகமோ தமிழ் பாட புத்தகத்துல என்ன படிச்சோம்? நாண்டி டெய்ல் எல்லாம் ஒரு நல்ல கதை, ஒரு நீதி போதனை, நல்ல ஒரு கவிதை, 10 இதெல்லாம் படிச்சோம். இன்னைக்கு அதெல்லாம் படிக்க வேண்டான்னு பள்ளிகள் சொல்லுது. சோ அறிவியல் ரீதியா பண்ணி தொழிற்கூடமா மாறின பிறகு மொழி பாடத்துல ஈடுபாடு காமிச்சாங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி கதைகள், கட்டுரைகள் கேட்கலாம். அது மாதிரி ஒரு நீதி போதனை விஷயங்களை இன்னைக்கு சொல்லி குழந்தைகள் இருந்தே வளர்த்தோம்னா அந்த கலாச்சார சீரழிவு எல்லாம் பார்த்துட்டோம்னா நிச்சயமா குடும்பம் காப்பாற்றப்படும். சோ நீ உன்னுடைய உரிமைகளை வேணும்னு கேட்கும் போது பொறுப்புகளோட நீ நடந்துக்க முயற்சி பண்ணோம்னா, நாம ஒழுங்கான உறவு முறை வச்சிருக்கிறோம், இந்த உறவுமுறையை தக்க வைக்கணும், இந்த திருமண பந்தத்தை காப்பாற்றணும்ன்றதுக்கும் நம்மளோட பொறுப்புல ஒண்ணு, நம்ம கடமையில ஒண்ணுன்னு உணர்ந்து இருக்கும் போது எந்த விதமான ப்ராப்ளமுமே கிடையாது. நன்றி.
இது கேள்விக்கான நேரம். என் பேர் சத்தியமூர்த்தி, எனக்கு சொந்த ஊர் திருவாரூர். வழக்கறிஞர் அம்மாட்ட என்னோட கேள்வி, பாசத்தால் பிணைக்கப்பட வேண்டிய உறவு பணத்தாலே பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த உறவுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வழக்குகள் வருதா? அது என்னோட முதல் கேள்வி. அடுத்தபடியா, ஒரு பொண்ணு பார்க்க ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போனோம்னா ஆண்கள் பெண்கள்கிட்ட வரதட்சணை, காசு, பணம், நகை இதை பத்தி கேட்கறாங்க. அதே அளவுக்கு தானே பெண்களும் அவங்க இந்த அளவுக்கு வேலை பார்க்கணும், அவங்க வேலை பார்த்தாதான் இந்த அளவுக்கு வேலை பார்த்தாதான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வரதட்சணை தானே? அப்பன்னு இவங்க கேட்கறது வரதட்சணை தான், அவங்க கேட்கறது வரதட்சணை தான். இப்ப ஆண்கள் மட்டும் வரதட்சணை கேட்டா எதுக்கு வழக்கு போறீங்க? அவர் கேட்ட ரெண்டாவது கேள்வியை முதல்ல நான் பதில் சொல்றேன். அவர் என்ன கேக்குறாருன்னா, ஆண்கள் கேட்டா மட்டும் வரதட்சணைன்னு சொல்றீங்க, ஆனா பெண்கள் இவ்வளவு சம்பாதிக்கணும் அது மாதிரிலாம் நினைச்சா வரதட்சணையா? வரதட்சணைன்றது ஒரு டெபினிஷன். அது வரதட்சணை தடை சட்டத்துல கிளியரா டிஃபைன் பண்ணிருக்கு. அதாவது கேக்குறது மட்டும் இல்ல, கொடுத்தா கூட குற்றம்னு. இது அதாவது கல்யாணத்தின் பேர்ல, அதாவது திருமணம் பண்ணிக்கணும், அதனால நீங்க பணம் இத்தனை சவரன் நகை இல்ல வீடு வாகனம் இல்ல இவ்வளவு கேஷ்ன்னு சொன்னா அதெல்லாம் தான் வரதட்சணை. நீங்க சொல்றது ஒரு ஆண் இவ்வளவு படித்திருக்கணும், இவ்வளவு சம்பாத்தியம் இருக்கணும் சொல்றது அன்பார்ச்சுனேட்டோ ஏதோ ரெண்டுத்திலயும் வரதட்சணை டெபினிஷன் கீழே வராது. உங்க டெபினிஷன் நீங்களா டெபினிஷனா வச்சுட்டு ஆண்களுக்கு ஏதோ எல்லா ஆண்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நீங்க பேசுறீங்க. அப்படி கிடையாது. ஆனா நிறைய குடும்பங்கள்ல வரதட்சணை என்ற பேர்ல இன்னும் சாவு நடந்துட்டு இருக்கு, திருமணங்கள் முறிக்கப்படுகின்றன. ஆனா ஒரு பெண்ணோட எதிர்பார்ப்பு இது மாதிரி எனக்கு இவ்வளவு நிறைய சம்பாத்தியம் இருக்கிற ஆண் இருந்தா நம்ம வாழ்வு நிலை நல்லா இருக்கும், நம்ம பிறக்க போகும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியும், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலான்றது ஒரு வரதட்சணைக்கு டெபினட்டாவே ஆகாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி, நான் இப்ப இதுல எந்த வித ஜெண்டரும் பாக்குறது இல்ல, ரெண்டு பேருமே அதிகமா பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் நிறைய உறவுகள் சிதைவுக்கு உட்படுறது. நன்றி ஐயா. வணக்கம், என் பேர் சஞ்சய், நான் பிடிஎஸ்ல இருந்து வரேன். ஐயா கிட்ட கேள்வி கேட்கும். வணக்கம் ஐயா. ஒரு அழகான குடும்பம், அம்மா அப்பா ஒரு பையன். அந்த பையனை அவங்க கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து அவனை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்து நல்ல வேலையை வாங்கி கொடுக்கறாங்க. அது மட்டும் போதாதுன்னு ஒரு நல்ல ஒரு பெண்ணா பார்த்து திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மாவோட இருக்கிற அந்த பையன் திருமணம் ஆன பிறகு தனி கொடுத்தன போறானே, ஏன்? இதற்கு காரணம் அந்த பையனா அந்த பொண்ணா? முதல்ல அவங்க யாருமே காரணம் இல்லை. நம்முடைய வாழ்வு முறை, நம்முடைய பொருளியல் வாழ்வு, அதுதான் அடிப்படையான காரணம். எதை வச்சு சொல்றேன்னா, இப்ப பாருங்க, இப்ப சென்னையில ஒரு வீட்டுல 2 பேர் வாழ்றதே பெரிய கடினமா இருக்குது. ஒரே ஒரு அறையுள்ள ஒரு வீடு என்றாலே முக்கியமா நகர மையத்துல 10,000 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப டபுள் பெட்ரூம் சொல்லக்கூடிய 2 அறை உள்ள அந்த வீட்டுல வாழ்ந்தா கூட 2 புருஷன் பொண்டாட்டி வாழ்வது என்பதுல நடைமுறையிலேயே பல சிக்கல்கள் வருது. ஒண்ணு. 2வது, உளவியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, பொதுவாகவே சாதாரணமா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாமியார் மருமகள் அந்த உறவிலே வரக்கூடிய சிக்கல் தான் இந்த தனி குடும்பம் போறதுக்கு காரணம் என்றுதான் பொதுவான ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நான் என்ன கூர்ந்து கவனிக்கிறேன்னா, உண்மையிலேயே மாமியார் மருமகள் சிக்கல் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த 2 பேரும் அல்ல, மகன் தான் காரணம் நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றேன்னா, இப்ப பாருங்க, வயசானதுக்கு பிறகு மகன் தன்னை காப்பாற்றுவானா என்று தாய் நினைக்கிறாள். தாய் மீதுதான் ஏற்கனவே பாசத்தோடு பிள்ளை இருக்கிறான், அந்த குடும்பத்துலதான் இருக்கான். இந்த மருமகள் இருக்காரு, இன்னொரு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு இளம்பெண் வரும்போதே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வோடு தான் அவ வருவா. அவளுக்கு என்னன்னா, தன்னை இந்த பையன் கணவன் நல்லபடியா பாத்துக்குவானா இல்ல அம்மா பேச்ச கேட்டுதான் நடப்பானா என்கிற உள்ளூர பயம் வருது. உண்மையிலேயே மாமியார் மருமகள் சண்டை வராமல் இருக்க வேண்டும் என்றால் புத்திசாலித்தனமாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அந்த மகன், இவளுடைய கணவன், அவன் தான் முக்கியமானது. நானும் பாக்குறேன், கதையிலும் சரி சினிமாவிலும் சரி, இவன் ரொம்ப நாசுக்கா தப்பிச்சு போயிடான், அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கு. நான் என்ன பாக்குறேன்னா,
அவ்வளவு பேரும் சேர்ந்து வாழ்கிற கூட்டு குடும்பம் இனி சாத்தியம் இல்லை என்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் நகர்ப்புறத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் அப்பா அம்மா வாழ்கிறார்கள், ஒன்னு மகன் வீட்டோடோ அல்லது மகள் வீட்டோடோ, நல்லது. இந்த பொதுவா நம்ம பாஷையில சொன்ன இந்த பெருசுகள் அந்த இளம் ஜோடிக்கு உதவியாக இருக்க வேண்டுமே ஒழிய உபத்திரவமாக இருந்து விடக்கூடாது. சில குடும்பங்களில் அதுவும் நடக்கிறது. இவங்க இருந்து இங்க கூட சொன்னாங்க, இந்த பெரியவங்க அந்த இளம் ஜோடிக்கு நல்ல முறையில வழிகாட்ட வேண்டும் என்று. சரிதான், வழிகாட்டினா சரி, மேற்கொண்டு சிக்கலை உருவாக்குனா அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இருந்து சிக்கலை உருவாக்கிட்டு இருக்காங்க. பேசாம தனியா போய் வாரம் ஒரு முறை வந்து பார்த்து விட்டு போவோம், அதுதான் இன்றைக்கு நல்லது என்று சம்சாரம் அது மின்சாரம் படத்திலே வந்தது போன்ற கிளைமேக்ஸ் தான் வருகிறது. பாருங்க, இந்த காலத்துல அந்த 70கள் 80கள் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுதான் நான் இளமைக்கு இந்த உலகத்தை புரிந்து கொண்ட ஒரு வயது காலம். அந்த 70 80கள் போல 2014 என்னுடைய மகனோ அல்லது மருமகளோ அல்லது மகளோ மருமகனோ இல்லை என்று நான் ஏங்கினால் அது என்ன நியாயம்? இந்த 2014 வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதற்கேற்ப இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நான் உள்வாங்கிக் கொண்டு அதே நேரத்திலே அவர்கள் வாழ்வு சுமூகமாக போக என்னுடைய அனுபவத்திலிருந்து அவர்களுக்கு புத்திமதி புகட்ட வேண்டும். இப்படி இல்லாம நான் 70ல இருந்துகிட்டே 2014 வாழ்கிற பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னால் நிச்சயம் கோளாறாகத்தான் போகும். அப்பதான் சுமையாக அவர்கள் கருதுவார். என் பேர் சித்திக், நான் பெரம்பூர்ல இருந்து வரேன். ஐயா கிட்ட ஒரு கொஸ்டின். ஐயா, இப்போ குடும்பத்துல ஒன்னா உட்காந்து சாப்பிடுற பழக்கமே மறைஞ்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்க மனசுல இருக்க கஷ்டத்துல குடும்பத்தை கிட்ட ஷேர் பண்றதே கிடையாது. இதெல்லாம் சரியா? இதுக்கு தீர்வு என்னயா? இது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். இதை நடைமுறைப்படுத்தணும்னா நிறைய விஷயங்கள் சரியா போயிடும். இப்ப நாம என்ன நடக்கிறது குடும்பங்கள்ல அப்படின்னா, நாம எல்லாருமே ஒரு வேகமான உலகத்தில் இருக்கிறோம். நீங்க இது கிராமத்துல என்னமோ யாரும் வேகம் இல்லைன்னா நினைச்சுக்காதீங்க. கிராமத்திலயும் எப்ப கரண்ட் வரும், எப்ப போய் மோட்டர் போடலான்ட்டு அதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? எல்லா இடத்துலயுமே வேகம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால ஒரு நல்ல தரமான நேரம் இன்னைக்கு குடும்பத்துல இல்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அப்பா ஒரு நேரத்துல சாப்பிடுறாரு, அம்மா ஒரு நேரத்துல சாப்பிடுறாங்க, பையன் ஒரு நேரத்துல சாப்பிடுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறதுன்னா எங்கேயாவது எக்ஸிபிஷனோ ஹோட்டலுக்கோ போனா தான் முடியுது. வீட்டுல இருந்து பேச முடியாது. அங்க போய் பேசும்போது நீங்க நாகரீகம் கருதி ரொம்ப டீசென்டா நடந்துக்க ஆரம்பிக்கிறீங்க. வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு நேரமாவது, இப்ப காலையிலயோ மதியானமோ இரவோ உங்களுடைய குடும்ப வசதிக்கு ஏற்ப, அதனுடைய வாய்ப்புகளுக்கு ஏற்ப ஒரு தடவை குடும்பத்தில் அத்தனை அங்கத்தினர்களும் ஒரு தடவையாவது சாப்பாட்டுல ஒன்னா உட்கார்ந்து இருக்கணும். சாப்பிடுறீங்களோ இல்லையோ, இத செஞ்சீங்கனாலே என் பையன் என்ன பண்றான், என் பொண்ணு எப்படி இருக்கிறா, இல்ல எங்க அப்பா என்ன மாதிரி இருக்காரு அப்படின்ற ஒரு கலந்துரையாடல் நிச்சயமா வரும். அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க எவ்வளவு வேகமா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேலை, இரவோ அல்லது ஏதோ மதியானத்துல நிச்சயமா சாத்தியப்படாது. நீங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்ல, ஒன்னா உட்கார்ந்து ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்தாலே போதும். அடுத்தது இன்னொன்னு என்ன முக்கியமான இதுன்னா, பசங்க எதையாவது சொல்ல ஆரம்பிக்கும் போதே பெற்றோர்கள் இப்ப என்ன பண்றாங்க, சீக்கிரம் சொல்லு, ஆரம்பிக்கும் போதே ரைட் பாயிண்ட்டுக்கு வா, நீ இப்படிதான் ஏதாவது வளவளன்னு பேசிட்டு இருப்ப அப்படின்னு எடுத்த உடனே தடுத்துறாங்க. அந்த பையன் கடைசியில 15 நிமிஷம் பேசிட்டு கடைசி வார்த்தையில தான் அந்த உண்மையான என்ன தன்னுடைய பிரச்சனைன்னு சொல்லுவான். அதுக்குள்ளேயே அவன் சுருங்கி போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், வேற யாராவது கேட்பாங்களான்னு அங்க போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் கேட்கறவன் சரியானவனா இருந்தா பரவாயில்ல, சரியில்லாதவன் தான் தப்பா போயிடுது. அதனால பெற்றோர்கள் இதை நிச்சயமா கடைபிடிக்க வேண்டிய விஷயம். சொல்றத முழுக்க கேட்கணும். அதே மாதிரிதான் பையனும். நான் சில வீட்டுகள்ல நான் கவுன்சிலிங் பண்ணும்போது பாத்துருக்கிறேன். பையன் அப்பாவை சொல்றது, அம்மாட்ட கேட்கறது, என்ன அந்த துரோகி வந்துட்டாரா, இப்படிதான் அப்பாவை சொல்றான். அப்பா மனைவிட்ட கேட்கிறாரு பையன்ட்ட, அந்த எதிரி நம்பர் 1 வந்துட்டானா, எதிரி நம்பர் 2 வந்துட்டானான்னு 2 பிள்ளைங்களை சொல்றது. இப்படியெல்லாம் உறவாடல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் என்ன உங்களுடைய நலன்ல தான் அக்கறை உள்ளவங்க. ஏதோ சொல்றாங்கன்னா அவங்களுடைய அறிவிக்கட்டினரோ எல்லாருமே படிச்சவங்களோ எல்லாருமே உளவியல் வல்லுநர்களாக இருக்க முடியாது. அவன் ஏதோ சொல்றான், அவனுடைய எய்ம் நல்லது, வழிமுறைகள் வேணா சரியில்லாம இருக்கலாம்.
இப்ப நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், அதனால எங்க அப்பாவை புத்திசாலி இல்லைன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம். அவருக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். அவரு என்ன கத்துக்கிட்டாரோ அதை சொல்ல முடியும். எனக்கு என்னுடைய அறிவை வச்சுக்கிட்டு இவருக்கு இவ்வளவுதான் தெரியுது பாவம், இதுக்கு மேலேயும் நம்ம அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தான் அறிவுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளும் அதைத்தான் சொன்னேன். குடும்பம்ன்றது பொறுப்புகளை உணர்ந்து, கடமைகளை உணர்ந்து, நியாய தர்மத்தை பார்த்து நடந்தோம்னா குடும்பமா இருக்கும்.